ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழா. குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், ஆளுநர் ஆர்.என். ரவி, மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் பங்கேற்பு. நமது தேசத்தின் பெருமைகளில் ஒன்று தமிழ் மொழி. காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பெருமிதம். பொருளாதார வல்லுநர்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. பிப்ரவரியில் தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட் குறித்து ஆலோசனை நடத்தினார். திமுக கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் மக்களிடம் எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. 2026 தமிழக சட்டமன்ற மாண்பை ஆளுநர் காப்பாற்றுவார் என நம்பிக்கை உள்ளது. சபாநாயகர் அப்பாவு பேட்டி. அரசு ஊழியர்களை போராடும் நிலைக்கு தள்ளியதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியா? பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னை அண்ணா அறிவாலயம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் குண்டுக்கட்டாக கைது. காவல்துறையின் வாகனத்தின் கீழ் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு. சென்னை எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். திருத்தணியில் இளைஞரை வெட்டியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கஞ்சா போதைப் பொருட்களை தடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் பேட்டி. இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதை அரசு முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்கவில்லை. திருத்தணியில் இளைஞருக்கு அரிவாள் வெட்டு சம்பவத்தை சுட்டிக்காட்டி தாவிக தலைவர் விஜய் விமர்சனம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கிற்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் 2வது நாளாக ஆஜரான தாவிக நிர்வாகிகள். ஆட்சியர் மற்றும் எஸ்பி உள்ளிட்டோரும் ஆஜர். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக ஜனவரியில் தாவிக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்ப வாய்ப்பு. 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தும் சிபிஐ. மதிமுக எம்எல்ஏ சதன் திருமலைக்குமாருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. நிதி மோசடி தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு. %85 ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு. ரொக்கம் மற்றும் கரும்பு தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு. பொதிகை, முத்துநகர் உள்ளிட்ட 65 ரயில்களின் வேகம் அதிகரிப்பு. மணிக்கு 110 கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. புத்தாண்டை முன்னிட்டு சென்னையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறை அறிவிப்பு. சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்பேடு வழியாக விமான நிலையம் செல்லும் நேரடி மெட்ரோ ரயில் சேவைகள் ரத்து. ஆலந்தூரில் இறங்கி ப்ளூ லைன் வழியாக விமான நிலையம் செல்ல அறிவுறுத்தல். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சென்னையில் இருந்து 570 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். தமிழக போக்குவரத்து துறை அறிவிப்பு.
தமிழகத்தில் கடலோர பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு. உதகையில் உறைபனி நிலவும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. படகையும் பறிமுதல் செய்து விசாரணை. ஒரே நாளில் சவரனுக்கு 3360 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. வெளி விலையும் கிலோவுக்கு 23,000 ரூபாய் சரிவு. வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் திறக்கப்பட்ட பரமபத வாசல். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். திருப்பதியில் அதிகாலை 1:30 மணிக்கு திறக்கப்பட்ட சொர்க்க வாசல். சென்னை தியாகராய நகரில் உள்ள பெருமாள் கோயிலில் சிறப்பு பூஜைகள். வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி திருப்பதியில் நடந்த தங்க தேரோட்டம். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் எழுந்தருளிய உற்சவர் மலையப்ப சுவாமி. சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. குடியரசு தின நிகழ்ச்சியில் தமிழக அரசு அலங்கார ஊர்திக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பசுமை மின்சக்தி என்ற அலங்கார ஊர்தி பங்கேற்க அனுமதி. வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிமூட்டத்தால் டெல்லியில் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. ஹரியானாவில் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி விபத்து. உத்தரப்பிரதேசத்தில் நாய் கடித்து இறந்த எருமை மாட்டின் பாலை அருந்தியதால் மக்கள் அச்சம். ராபிஸ் தடுப்பூசி போட்டுக்கொண்ட மக்கள். உடல்நலக்குறைவால் காலமானார் வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா. 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அரசு அறிவிப்பு.